Hindsight versus foresight. What is the difference? Have you ever thought, I should have done it differently? நான் அதை வித்தியாசமான முறையில் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? That is hindsight. அதுதான் என்னது? Hindsight. But if you think, let me prepare before something happens, ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கு முன்னமே அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறீர்களா? அப்படி சிந்தித்திருந்தால் that's foresight. இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? Let's learn with simple examples. Hindsight, realizing something after it happens. ஏதோ ஒன்று நடைபெற்ற பின்பு அதை பற்றி முற்றுமுழுதாக உணர்ந்து கொள்ளுதல். பிறகு தெரிந்த உண்மை அல்லது பின் விளைவில் உணர்தல். In hindsight, I should have studied more. நான் ஏதோ ஒரு எக்ஸாம்ல 1 or 2 மார்க்ஸ்ல பாஸ் பண்ணாம விட்டுட்டேன், இல்ல என்னால பாஸ் பண்ண முடியல அல்லது தெரிவாக முடியல. அந்த நேரத்துல தான் எனக்கு என்ன விளங்குது, நான் அதிகம் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணிக்கொள்றேன், மன வருத்தப்பட்டுக் கொள்றேன். It's about regret or realization after something is over. Foresight, thinking or preparing before something happens. ஏதோ ஒன்று நடைபெறுவதற்கு முன்பு அது தொடர்பாக திட்டமிடல், சிந்தித்து பார்த்தல் அல்லது preparing, தயாராதல். முன்னோக்கிய பார்வை, முன்னறிதல். With foresight, I saved money before the crisis. நான் முன்னறிவோட, முன்னோக்கிய பார்வையோட நெருக்கடியை எதிர்பார்த்து என்ன செய்தேன், பணத்தை சேமித்தேன். அதனால என்ன செய்யக்கூடியதா இருக்கும், தப்பி பிழைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். It's about wisdom, planning and caution before something happens. ஏதோ ஒன்று நடைபெறுவதற்கு முன்பான நம்முடைய அறிவு, திட்டமிடல் அல்லது எச்சரிக்கையை குறைக்கும். Hindsight versus foresight. Hindsight after the event. Foresight before the event. Hindsight, regret or realization. Foresight means planning or preparation. Hindsightல என்ன யோசிப்போம், I should have something. Foresightல let me get ready அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது hindsight is looking back and foresight is looking ahead. Now you know the difference. Comment below. In hindsight, what's one thing you would change? Or with foresight, what are you planning ahead for? இப்போ உங்களுக்காக 5 வாக்கியங்கள் தருகிறேன். அவை ஹைண்ட்சைட்டுக்குரியவையா ஃபோர்சைட்டுக்குரியவையா என்பதை இனங்கண்டு கொள்ளுங்கள். I should have listened to my parents. I packed extra clothes in case it rains. Looking back, we made a big mistake. She bought insurance before the flood. After the exam, I realized I forgot one question. Give it a try. Subscribe for more videos.